திருப்பரங்குன்றத்தை பொறுத்தளவில் இந்த ஆண்டு எந்த இடத்தில் தீபம் ஏற்றுவது என்பது குறித்த விவரங்களை ஏற்கனவே ஒரு சர்ச்சையாகவே இருந்தது. ஏனென்றால் பல ஆண்டுகளாக ஏற்றப்பட்டு வரும் அந்த உச்சி பிள்ளையார் கோவில் அருகே ஏற்ற வேண்டும் என கோயில் நிர்வாகமும் இந்து அமைப்பினர் ஏற்கனவே பல ஆண்டுகளாக ஏற்றப்பட்ட வரும் கோயில் திருப்பரங்குன்றம் கோயில் உச்சியில் இருக்கக்கூடிய தீபத்தூணில் தான் ஏற்ற வேண்டும் என்று கூறியிருந்தார்கள். இது தொடர்பான வழக்குகள் எல்லாம் நீதிமன்றத்தில் தொடரப்பட்டு வழக்குகள் நடைபெற்று வந்தது. தீபத்தூணில் ஏற்ற வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இதனிடையே இதற்கு எதிர்த்து தமிழக அரசு மேல்முறையீடு செய்திருந்தது. இந்நிலையில் இன்று சுமார் 6 மணி அளவில் வழக்கமாக உச்சி பிள்ளையார் கோவிலில் ஏற்றப்படக்கூடிய அதே இடத்தில் தான் தீபத்தில் தான் இன்று கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டிருக்கிறது. இதனிடையே தீபத்தூணில் ஏற்ற வேண்டும் என்று கூறி இந்து முன்னணி மற்றும் இந்து அமைப்புகள் நூற்றுக்கணக்கானோர் இன்று அந்த தீப மலைக்கு செல்லக்கூடிய அந்த பகுதியில் இருந்து குழுமி முற்றுகையிட்டு தொடர்ந்து அங்கே இருக்கக்கூடிய பேரிகேடுகள் எல்லாம் தள்ளிவிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இதில் காவலர்கள் சிலர் காயமடைந்திருக்கிறார்கள். தொடர்ந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கும் தொடரப்பட்டு அதில் மனுதாரர் ஏற்கனவே தீபத்தினுள் ஏற்ற வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த பகுதி முழுவதும் தற்போது ஒரு பதட்டமான ஒரு சூழல் நிலவி வருகிறது. தொடர்ந்து காவல்துறையினர் முழுமையான ஒரு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மலைக்கு செல்வதற்கான முயற்சிகளில் இருக்கக்கூடிய அந்த பக்தர்கள் எல்லாம் தடுத்து தற்போது போலீசார் தடுத்து நிறுத்தியிருக்கிறார்கள். தொடர்ந்து அவர்கள் கோஷம் எழுப்பி வருகிறார்கள். ஆனால் வழக்கமாக ஏற்றப்படக்கூடிய அந்த அந்த உச்சி பிள்ளையார் கோவில் அருகில் தான் இந்த தீபம் ஏற்றப்பட்டிருக்கிறது. எனவே தீபத்தூணில் ஏற்றுவதற்கு நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் இன்னும் சிறிது நேரத்தில் இந்த பகுதியில் வந்து ஏற்றுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறது. நிச்சயமாக அங்கு பக்தர்கள் எப்படி பார்க்கிறாங்க இந்த நிகழ்வை? எவ்வளவு பக்தர்கள் அங்க வந்திருப்பாங்க செல்வகுமார்? திருப்பரங்குன்றத்தை பொறுத்தளவில் இந்த பகுதி முழுவதும் குறிப்பாக இந்த திருப்பரங்குன்றத்தை சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்கள் இருக்கக்கூடிய பக்தர்கள் இங்கு அதிக அளவில் வருவது வழக்கம். அதே போல்தான் இந்த ஆண்டும் அந்த சந்நிதி தெரு மற்றும் அங்கு சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் இருந்து இந்த தீபம் ஏற்றப்படுவது இந்த மக்கள் சந்தித்தார்கள், பார்த்தார்கள். பார்த்து அந்த தீபம் ஏற்றப்படுகின்ற பொழுது அரோகரா அரோகரா என்று தங்களுடைய கோஷங்களை எழுப்பினார்கள். அதுபோன்று வீடுகள் முழுவதுமாக அந்த கார்த்திகை தீபங்கள் அங்கங்கே ஏற்றப்பட்டு வைக்கப்பட்டிருக்கின்றன. தொடர்ந்து அந்த பகுதியில் ஏனென்றால் உச்சி பிள்ளையார் கோயில் பகுதியில் தான் இந்த தீபம் தற்போது ஏற்றப்பட்டு இருக்கிறது. தொடர்ந்து மற்ற பகுதிகளில் அதாவது தீபத்தூணில் ஏற்ற வேண்டும் என்ற கூறி தான் இந்த தொடர் போராட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது.